சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கா இருக்கட்டும், பொள்ளாச்சி பாலியல் விவகாரமா இருக்கட்டும், ஊடகத்தோட போதுமான அளவுக்கு வெளிச்சம் கிடைச்சதுனால தான் அந்த பெண்களுக்கும் மாணவிக்கும் நீதி கிடைச்சது. இதே மாதிரி ஒரு விவகாரம் தான் கன்னியாகுமரியில் இருக்க மாணவிக்கும் நடந்திருக்கு. அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட எதிர்காலத்தையே புரட்டி போட்டுடுச்சு, வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் அந்த மாணவிக்கு உதவி பண்ண வழக்கறிஞர் மரிய ஜலால் தான் இந்த மாணவிக்கும் சட்ட ரீதியாக உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட பேச போய் தான் இந்த மாணவியோட விவகாரம் நம்மளுக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறமா ஒரு தனியார் கல்லூரியில் பேசி அந்த பெண்ணோட கல்வியை தொடர்றதுக்கு நாங்கள் உதவி பண்ணோம். ஆனாலும் அந்த பெண்ணுக்கு இதுவரை நீதி கிடைக்கல. தமிழக அரசும் கேரள அரசும் இணைந்து அந்த பொண்ணுக்கு நீதி தர வேண்டும் அப்படின்றது தான் நம்மளோட கோரிக்கையா இருக்கு. இப்போ அந்த மாணவி கிட்டையும் வழக்கறிஞர்கள் கிட்டையும் பேசலாம் வாங்க. இப்போ அந்த ரேப் விக்டிமோட தான் பேச போறோம். அவங்களோட பேர் கீதான்னு வச்சுக்கோங்க. வணக்கம் மேடம். வணக்கம். கீதா, நீங்கள் இதை மாதிரி விக்டிமாக இருக்கீங்க. உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் மீனவ குடும்பத்தை சார்ந்த பெண்ணு தான். எங்கள் ஃபேமிலியெல்லாம் நல்ல ஏழை தான். நாங்கள் அப்போ பக்கத்து ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே குறைஞ்சதெல்லாம் படித்ததாங்க ஜூட்ஸ் காலேஜ். நான் பிஎஸ்சி பாட்டனி செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு வந்தேன். படிச்சுட்டு இருந்த டைமு எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஷரத் பிரியன், மேக்சிலின். இப்போ ஷரத் பிரியன் என்கிட்டன்னு சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே, நீ எங்கள் கூட வா இப்படி. அப்போ நான் சொன்னேன் வீட்டிலே அம்மா கிட்ட கேட்டுண்டு வாரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ இவன் சொன்ன பர்த்டே எப்படின்னு சொல்லிட்டு விழிச்சிருந்து அவங்க அம்மாச்சா ஸ்டேட்டஸ் எல்லாம் இவன் போட்டான். அப்போ நானும் நினச்சேன் உங்கள் அம்மாச்சி பர்த்டே எப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் என்கிட்ட சொன்னால் நான் உன்னை எடுக்க வருது எப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? அப்போ அவங்க சொன்னாங்க அவங்க கப்பிள்ஸை கூட அவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாட்டு வருதாரு, அம்மாச்சா கூடக்கையில் அவங்க காரில் அழியனும் சேச்சி எல்லோரும் உண்டு இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்போ என்னை எடுக்கொண்டு யாரும் இல்லை. அப்போ இவன் சொன்னால் நான் உன்னை எடுக்க வருது எப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நாங்கள் பீச் சைடில் போனோம். அப்போ நான் കുറച്ച് நேரம் அங்கே வெயிட் பண்ணியிருந்தேன். நான் சொன்னேன் உங்கள் அம்மா எல்லோரும் வரட்டும், உங்கள் அம்மா எல்லாம் வந்த பிறகு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னேன் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு കുറച്ച് நேரம் கூட வெயிட் பண்ணோம். പക്ഷേ அவங்க அம்மா அங்கே வரல. அப்போ நான் കുറച്ച് கூட நேரம் கேட்டுட்டு இருந்தேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே, நீ சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருமானு நீ சொன்ன, പക്ഷേ உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரே காணலை எப்படி. அப்போ அவன் சொன்ன இல்லை வந்துட்டு இருக்காங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ ஷரத் பிரியம் ஸ்கூட்டிலன்னு ஒரு குப்பி எடுத்தான். அப்போ நான் இது என்ன தெப்பிடாட்ட அவன் சொன்ன அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் അവിടെ இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நான் அவங்ககிட்ட சும்மா கேட்டுகிட்டே இருந்தேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லோரும் எங்கே இப்போ. அப்போ அவன் சொன்னால் வருவாங்க சும்மா செல்லை எடுத்துகிட்டு கால் பண்ணுது, அம்மா எங்கே வர்றீங்க சும்மா. அப்போ நான் நினச்சேன் அவங்க அம்மா எல்லோரும் வருதாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இவன் என்னை பாடியிலெல்லாம் டச் பண்ண எல்லாம் தொடங்கினேன் ஷரத் பிரியன். அதுக்கப்புறம் மேஸ்லின் சைடில் தான் இருந்தான். நான் சொன்னேன் விடுன்னு சொல்லி கேட்காம அவன் என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டான். அதுக்கு பிறகு இவன் நான் இப்படி என்னை விடன்னு சொல்லிவிட்டு நான் தப்பிச்சிங்கன்னு வரவேண்டி போன நேரம் இவன் என்ன கைப்பிடிச்சு இழுத்த டைமு வேறு 2 அண்ணமார் வந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க கேட்டாங்க இங்கே என்ன நடக்குது இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க சொன்னால் ஒன்றும் இல்லை இப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த சைடுன்னு ஓட போன நேரம் அந்த அண்ணன் மாதிரி என்னை கையை இழுத்து பிடிச்சுண்டு இவங்க 2 பேரையும் அடித்து பேக்கில் கையை கட்டி போட்டுட்டு அவங்கள முட்டில் இருக்க சொன்னாங்க. இவங்க അവിടെ இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 அண்ணன் மாதிரி என்னை கூப்பிட்டுட்டு ஒருத்தர் என்னை தப்பு பண்ணும்போது அடுத்தவன் என்னை வீடியோ எடுக்குதான். நீங்கள் அவங்க உங்களை காப்பாற்றுவாங்கன்னு நீங்கள் போனீங்க, பட் அவங்களும் உங்களை மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்க நினைச்சேன் 2 அண்ணன் மாதிரி என்ன காப்பாற்றுவாங்க இப்படின்னு சொல்லி தான் நான் அவங்க கூட போனப்போ அவங்க என்ன மிஸ்யூஸ் பண்ணி குப்பிச்செல்லுண்டല്ലോ பிராண்டு குப்பி, அதை எடுத்துட்டு நீ என் கூட வரணும் இல்லைன்னா உன்னை குத்திடும் எப்படின்னு சொல்லிண்டு என்னை அடித்தாங்க. அடித்த பிறகு என்னைய ட்ரெஸ் எல்லாம் அவங்க தான் ஒரு மாதிரியாக எல்லாம் கடத்தி நீ என் கூட கோஆப்ரேட் பண்ணணும், நீ என் கூட கோஆப்ரேட் பண்ணல வீடியோ எடுக்குதாங்க. என்ன மிஸ்யூஸ் பண்ணச்சில் ஒருத்தன் வீடியோ எடுக்குதான், அவன் பண்ணச்சில் இவன் வீடியோ எடுக்குதான், மிஸ்யூஸ் பண்ணதாங்க. அடுத்து நான் சொன்னேன் விடுங்க அண்ணா என்ன இப்படி ஒன்று தப்பு ஒன்று பண்ணாதீங்க எப்படி சொன்னப்போ அவங்க என்ன நீ என் கூட கோஆப்ரேட் பண்ண. நான் அவங்கக்கிட்ட கோஆப்ரேட் பண்ணாட்டேக்கு அவங்க என்ன அடித்தாங்க. அடித்த பிறகு நீ என் கூட நான் விழிச்சது எப்போ எல்லாம் நான் விழிச்சதேனோ அப்போ எல்லாம் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டினாங்க. அடுத்து நான் பயந்து இவங்க என்னை கூட்டுட்டு போனாங்களே அவங்க கூட தான் வீட்டில் போனேன். அதுக்கு பிறகு எனக்கு சும்மா ஃபோன் ஆட்டு வாரு இந்த அண்ணன் மாதிரி எனக்கு தெரியாது யார் எந்த புதிய நம்பர். நீங்கள் அங்கே இன்சிடென்ட் நடந்த உடனே வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய திரும்ப போயிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கூட்டு போய் வீட்டில் விட்டுட்டாங்க. ஆமாம். அதுக்கு பிறகு எனக்கு கால் வந்தது, அந்த நைட்டு தான் கால் வந்தது. அப்போ நான் ஹலோ யார் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா எடுத்தாங்க. எங்கள் அம்மாச்சி மனசில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கால் பண்ணுதுன்னு அவள் இல்லை குளிக்கிறான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காலை கட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் வருது. மெசேஜ் வந்த பிறகு டிபி பார்த்த பிறகு என்ன தப்பு பண்ண மிஸ்யூஸ் பண்ணவங்க தான் டிபி இருந்தது. நான் உடனே பிளாக் பண்ணேன். வேறு நம்பர்லேருந்து கால் வந்தது, நான் உடனே பிளாக் பண்ணேன்.
அதுக்கு பிறகு நான் இவங்க கிட்ட என்ன கூட்டிட்டு போனாங்களே 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணிட்டு இங்கே நான் இங்கே சொன்னேன், அது இங்கே எனக்கு கால் வந்தது இங்கே. அடுத்து அவங்க சொன்னாங்க நீ எடுக்காத இப்படின்னு. அடுத்து வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்தது. நான் நார்மலாக எடுத்தேன், ஹலோன்னு வச்சேன். நீ என் கூட வரணும், நீ என் கூட வந்தலைன்னா உனக்கு வீடியோ எல்லாம் நாங்கள் ஸ்ப்ரெட் ஆகும் இங்கே இல்லை என்ன மிரட்டினாங்க. அப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ உங்கள் அம்மா கிட்ட இல்லைன்னா உங்கள் அக்கா கிட்ட சொல்லி, எங்கள் வீட்டில் எனக்கு சொல்ல முடியாது, எங்கள் அம்மா இறந்துடுவாங்க, உடனே இறந்துடுவாங்க, எனக்கு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, நாங்கள் ஒன்றாவது ஏழை குடும்பத்தில் இருந்தால் வருதோம் അങ്ങനെ അവനോട് എല്ലാം ചെന്നെ. അപ്പോൾ ഇവൻ ചെന്ന ഇല്ല ഇത് നമ്മൾ ആരും കൂടെയും ചെല്ലണ്ട, വീഡിയോ ഒന്നും വരാതെന്ന് ചെല്ലുകൊണ്ട് ശരത് പ്രിയൻ ഇങ്ങനെ ചെന്ന. அதுக்கு பிறகு அவன் കുറച്ച് ദിവസം எல்லாம் கழிச்சு அவங்க அக்கா கிட்ட சொன்னா. அடுத்து நான் சொன்னேன் நீங்கள் அக்கா நம்பர் தா எனக்கு, நான் உங்கள் அக்கா கிட்ட செல்லுது எப்படின்னு உண்டு. அவன் சொன்ன இல்லை நீ எங்கள் அக்கா கிட்ட ஒன்றும் செல்லண்டா, எங்கள் அக்கா என்ன தப்பாடு நினைச்சா எப்படி. அடுத்து நான் வேறு யாரு கூடயுமே உங்கள் அக்காவோட நம்பரை வேண்டி கால் பண்ணேன். இங்கனையாக்கு எனக்கு இங்கே ஒரு இடத்துல இங்கே உங்கள் தம்பி மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன மிஸ்யூஸ் பண்ணாங்க, அடுத்து அவங்கள அடிச்சுட்டு இங்கே எனக்கு ஒரு தப்பு நடந்தது இங்கே. அதுக்கு அவங்க அக்கா என்கிட்ட சொல்லுதா நீ இங்கே கொண்டு கேஸ் கொடுக்கக்கூடாது, எனக்கு தம்பிச்ச லைஃப் போகும் பாழாகிடும். அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உங்களை கூட்டு போறாங்க, அதுக்கப்புறமா 2 பேர் வந்து உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க இல்லையா, வெளியால் வந்து அவங்க மேல கூட கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்டோட அக்கா சொல்றாங்க. இங்கே சொல்லி அவங்க அக்கா என்ன மிரட்ட தொடங்கினா. அடுத்து நான் என்ன எங்கள் சித்தி சைட்ட சொன்னேன். அப்போ எங்கள் சித்தி அவங்க கிட்ட பேசினாங்க, நமக்கு இங்கே கேஸ் கொடுக்கலாம், தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடக்கட்டு, உங்கள் தம்பி பேர் நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம், இவங்க மேலே வேணும்னா நம்ம கேஸ் கொடுக்கல எப்படி சொன்னப்போ அவங்க அக்கா சொல்லுதாங்க வேண்டாம், அவங்க நீங்கள் இவங்க மேலே கேஸ் கொடுத்தாலும் எனக்கு தம்பி அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஸ்டடீஸ் எல்லாம் போகும், அவங்களுக்கு இனி வேறு லைஃப் ஒன்றும் இல்லை இப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஒரு மாதிரி சீத்த வாக்கெல்லாம் பறஞ்சு பங்கமக்கையெல்லாம் பறஞ்சு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோ வந்தது. வீடியோ வந்துட்டு நாங்கள் ஏன்னா நீங்கள் திரும்ப அவங்க கூப்பிடும்போது ஃபோன் அட்டன் பண்ணல, அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போகலன்றதுனால வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எனக்கு சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபோனை வேறு நம்பர்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அவங்க நம்பரெல்லாம் பிளாக் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீ என் கூட வரணும், வந்தலைன்னா அவங்க வீடியோ எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் எங்கன்னு. அடுத்து வீடியோ எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருந்து நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜில் எல்லாம் இதுக்கு நடுவில் நீங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல? இல்லை கொடுக்கல. இவங்க எங்களை மிரட்டினாங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது, இல்லைன்னா நாங்கள் உங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லுவோம், அப்போ உங்கள் அம்மா இறந்துடுவாங்க, அப்போ நீ பேடிச்சிருப்பியே இப்படின்னுட்டு അങ്ങനെ மிரட்டினாங்க. அடுத்து வீடியோ எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருந்து எங்கள் அம்மாவுக்கு அறியல, ஆளும் எல்லாம் ஒரு மாதிரி சொன்னப்போ எங்கள் சித்தி சொன்னாங்க അങ്ങനെ ஒன்றும் அவளுக்கு ஒன்றும் நடந்தில்லை, அது நார்மல் வீடியோ தான், அவங்க 3 நார்மல் வீடியோ தான் வந்தது இங்கே. சரத் பிரியன் அக்கா என்கிட்ட சொன்னாங்க வீடியோ வந்திருக்கு, வீடியோ உங்கள் அம்மா கிட்ட நாங்கள் காட்டி கொடுப்போம், அப்போ உங்கள் அம்மா நம்புவாங்கள்ல, நீங்கள் என் தம்பி மேலே கேஸு கொடுத்தா எங்கள் 2 தம்பி மேலே கேஸு கொடுத்தா நாங்கள் அந்த வீடியோயை ஸ்ப்ரெட் ஆக்கும், இல்லைன்னா உங்கள் அம்மா கிட்ட நாங்கள் கொண்டு கொடுப்போம் இங்கே. அதுக்கு பிறகு இவங்க தம்பி மாதிரி என்கிட்ட பைசா கேட்க தொடங்கினாங்க. பைசா கேட்க தொடங்கின. ஆமாம், அவங்க பேர் 2 பேர் சரத் பிரியன் மேக்சிலின். பைசா கொடுக்கலன்னா இவங்க வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும் எங்கன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட தான் வீடியோஸ் இல்லையே, அவங்க இவங்க கிட்ட இருந்து வாங்கினாங்க. അങ്ങനെ വീഡിയോ ഇവങ്ങളും സ്പ്രെഡ് ആകാൻ തുടങ്ങിനാങ്ക അവങ്ങളും സ്പ്രെഡ് ആകാൻ തുടങ്ങിനാങ്ക. അടുത്ത് ഞാൻ കോളേജിൽ പോകും. எவ்வளோ கேஷ் கேட்டாங்க? 500 தான், 1000 தான், 2000 தான், അങ്ങനെ அவங்க கேஷ் எல்லாம் கேட்டாங்க என்கிட்ட இருந்து. மிரட்டி கேஷ் கேட்டாங்க. கூகுள் பேல நான் பைசா அனுப்பி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு இவங்க இவங்க அக்கா என்கிட்ட எங்கே சொல்லுதாங்க நீ கேஸ் கொடுக்கக்கூடாது அப்போ உங்கள் அம்மா கிட்ட நாங்கள் சொல்லுவோம் இப்படி. அடுத்து அவங்க அம்மா கால் பண்ணி எங்களை பங்கம் வரைதாங்க, என் மக மேலே கேஸ் கொடுத்தா உங்கள் வீட்டில் நாங்கள் உங்கள் அம்மா கிட்ட வந்து வீடியோ காட்டி கொடுப்போம் അങ്ങനെ சொல்லி அவங்க மிரட்டினாங்க எங்களை. அதனால எங்களுக்கு கேஸ் கொடுக்க ஒன்றும் முடியாத சுச்சுவேஷனில் நாங்கள் இருந்தோம். காலேஜில் போனப்போ எல்லாருக்கும் வீடியோ தெரிஞ்ச பிறகு என்ன ஒரு மாதிரி பேசினாங்க. நீங்கள் ஜிபேலலாம் அவங்களுக்கு பைசா அனுப்புறீங்க இல்லையா, அது அவங்க அக்கா கிட்டேயோ அவங்க அம்மா கிட்டேயோ நீங்கள் சொல்லலையா? இல்லை, பிறகு நாங்கள் சொன்னோம், அது உங்கள் மகனுக்கு நாங்கள் ஜிபே மிரட்டி என்கிட்ட பைசா வாங்கினாங்க, பைசா அனுப்பி கொடுத்தோம் இப்படி சொன்னப்போ அவங்க அம்மா நம்பல. அவங்க நினைச்சாங்க என் மகன் அங்கனே கொண்டு பைசா யாருக்கிட்டே வாங்க மாட்டான், அவங்க அக்கா கிட்ட தான் ஏதாச்சும்ன்றனா தேவைண்டானா கேட்பான் അങ്ങനെ சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா நம்பல, அவங்க மகன் எங்கே தப்பு செஞ்சா நம்பல. இவர் உங்க ஃப்ரெண்டா தான் இருக்காரு, ஆனாலும் அவரும் வீடியோ வெளியிடுறாரா? ஆமா, அவங்களும் வீடியோ வெளியிட்டாங்க. 2 பேரும் வீடியோ ஸ்ப்ரெட் ஆகி இவர்கிட்ட நீங்க வெளியாள் இருக்கவங்க கிட்ட நீங்க கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீடியோ ரிலீஸ் பண்றாங்க அட் அ டைம்ல.
இவன் நீ என் கூட கோஆப்ரேட் பண்ணணும், நீ என் கூட கோஆப்ரேட் பண்ணலைன்னா நான் உன் வீடியோ ஸ்ப்ரெட் ஆக்கும் இங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்ப்ரெட் ஆக்குனாங்க. நீங்கள் இதுக்கு நடுவில் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கவே இல்லை போலீஸ் கிட்ட போய்? இல்லை, இவங்க எங்களை மிரட்டி வச்சிருந்தாங்க, அதனால நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நாங்கள் சொன்னோம் உங்கள் மகன் இங்கே வீடியோ எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக்குதான், அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், அப்போ இல்லைன்னா நீங்கள் வீடியோ டிலீட் பண்ணன்ற ஒரு இதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நாங்கள் உங்கள் மகன் மேலே கேஸ் கொடுக்க மாட்டோம் இங்கே நாங்கள் சொன்ன போது அவங்க சொல்லாங்க இல்லை எங்களுக்கு இதில் ஒன்றும் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு சீதா பங்க மறைஞ்சாங்க எங்களை. வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறமா கேஸ் கொடுக்கலாம், இது வந்து கைமீறி போகுதுன்னு முடிவு பண்ணுறீங்களா? ஆமாம், இவங்க கைமீறி எல்லா இடத்து போயாச்சு, ஆளுவெல்லாம் ஒரு மாதிரி தப்பாக பேசி. யாருக்கெல்லாம் வீடியோஸ் அனுப்பிச்சு விட்டாங்க? வீடியோ வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் ஊரில் அடுத்த ஊரில் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரிஞ்சது வீடியோ, இந்த பெண்ணுக்கு இங்கே ஒரு இடத்து இங்கே உள்ள சம்பவம் நடந்தது. அவர் எல்லாருக்கும் மொபைல் அந்த டைம் வந்தது வீடியோ. நாங்கள் அதுக்கு பிறகு தான் கேஸு கொடுக்குதோம். கேஸு கொடுத்த பிறகு நான் கேஸ் கொடுக்க போகிறீங்க, எங்கே கொடுத்தீங்க? ஏன்னா நீங்கள் பேசுகிறது பார்த்தீங்கன்னா மலையாளம் கலந்த தமிழாக இருக்குது. காலேஜ் கேரளாவில் இருக்குதா? இல்லை, தமிழ்நாடுல தான் இருக்கு. தமிழ்நாடு பார்டர்லேருந்து அந்த கேரளா பார்டர் கிட்ட போய் நீங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாட போனீங்களா? ஃபங்க்ஷன் நாங்கள் போனோம். எவ்வளோ தூரம் ட்ராவல் மேடம்? ஒரு 15 மினிட். 15 நிமிஷத்துலேயே நீங்கள் கேரளாக்குள்ளே போயிடுற அளவுக்கு தான் இருக்குது ஏரியா. பார்டரில் தான் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அப்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு மேடம்? அப்போ நான் காலேஜில் போனப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்டாங்க, எடு உனக்கு இங்கேனாச்சு என்னை யாரெல்லாம் எப்படியெல்லாம் பார்க்குவார், ஒரு மாதிரி சீப்பாடு என்ன பார்த்தாங்க. இப்போ நான் நினச்சி எனக்கும் தெரியாது இவங்க வீடியோ எடுத்தது சைடில் தான் இவங்க வீடியோ எடுத்தாங்க. அப்போ நான் நினச்சேன் வீடியோ வந்து இவங்க ஸ்ப்ரெட் ஆக்க மாட்டாங்க, അങ്ങനെ தான் நினச்சி நான் காலேஜில் போனேன். காலேஜில் போனப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அறிஞ்சு அவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி சீப்பாட்டு பேச தொடங்கினாங்க. நீ இங்கனேக்கெல்லாம் போனதுக்கு இங்கனேக்கெல்லாம் நடந்தது, எதுக்கடி நீ காலேஜிலக்கு எல்லாம் வாரேன், நீ காலேஜில் ஒன்றும் வரேன்டா, நீ வீட்டிலே கேட்டா அதுதான் உனக்கு பெட்டரு இங்கே சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒன்றும் செய்ய முடியாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா, பேசினாங்களா நல்லபடியா? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன அவாய்ட் பண்ணாங்க. எனக்கு இங்கே ஒரு சம்பவம் நடந்தது இங்கே சொல்லிட்டு என்னை எல்லாரும் அவாய்ட் பண்ணாங்க. அப்போ நான் காலேஜில் ஒன்றும் போகாமல் கோவிலில் நான் போயிட்டு டீச்சர்ஸ் ஒரு மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குது. அப்போ 3rd இயர் ஸ்டார்டிங். அப்போ அவங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி இப்போ நிறைய பசங்க படிக்காமல் வருவாங்க. அப்போ அவங்கள ஒன்றும் நார்மலாகிட்டு கவனிச்சாங்க. எனக்கு இங்கே ஒரு சம்பவம் நடந்ததுனால என்னை அவங்க ஒரு மாதிரி சீப்பாட்டு நினச்சி ஒரு மாதிரி என்னை அவாய்ட் பண்ணாங்க. அப்போ நான் கரைஞ்சுட்டு கிளாஸில் അങ്ങനെ இருப்பேன். கிளாஸ் டைம் வந்து போகாமல் അങ്ങനെ தூங்கி கிடப்பேன். அடுத்து வீட்டில் வந்துட்டு நான் சரி அம்மா நான் காலேஜுக்கு கொண்டு போகலை இங்கே இருந்தேன். அப்போ பள்ளியிலெல்லாம் எனக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருந்தது. ஏரியாவில் உள்ளவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பேசினாங்க, உனக்கு இங்கே நடந்தது, நீ ஏன் இங்கே இப்போ என்னத்து உயிரோட இருக்குன்னு, நீ இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினாங்க. நான் புறத்தொன்னு இறங்காமல் ரூமில் தான் கதவை பூட்டிட்டு அங்கே தான் இருப்பேன், சாப்பிடாமல் எல்லாம் ரூமில் தான் இருப்பேன். மேடம், இப்போ இன்சிடென்ட் நடந்து இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் இருந்தது? 2 டேஸில் வீடியோவில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ வீடியோ ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? இப்போ எங்கள் சித்தி ஒரு ஆன்டி கிட்ட இங்கே பேசினாங்க. அப்போ ஒரு ஆன்டி எங்ககிட்ட சொன்னாங்க, அது நம்ம ஊரில் ஒரு லாயர் சார் இருக்காங்க, மரியா ஜலாலுன்னு சொல்லுவாங்க, அவங்க இலவச மகளிருக்கு எல்லாரும் உதவி செய்வாங்க, நீங்கள் அங்கே போங்க இப்படி சொன்னாங்க. அப்போ எங்கள் சித்திக்கு ஃபஸ்ட்டு வேண்டாம் அப்படி ஒரு ரீதியில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த வீடியோ எல்லாம் ஸ்ப்ரெட் ஆன பிறகு எனக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு என்னை கூட்டிட்டு போனாங்களே 2 பேர், அதில் ஒரு ஆள் வீடியோ இதில் சென்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு சென்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு நம்பலை, அதுக்கு இவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு கால் பண்ணி சொன்னாங்க. அப்போ அவங்க நம்பலை. அதுக்கு பிறகு அவங்களுக்கு இவங்க வீடியோ அனுப்பி கொடுத்தாங்க, இங்கனையாக்கு இவளுக்கு இங்கனையெல்லாம் தப்பு நடந்தது இங்கன்னு. அப்போ எனக்கு அந்த அலைன்ஸ் எல்லாம் மாறுச்சு. அதுக்கு பிறகு அந்த அலைன்ஸ் வந்து வேணாம் அப்படின்னு அவங்க வேண்டான்னு சொன்னாங்க. வீடியோல இங்கே ஸ்ப்ரெட் ஆகுது, அவங்கள என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, சும்மா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கூட நீ வான்னு ஃபோன் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ இங்கே வா இல்லைன்னா நாங்க வேற எது விளையாட்டாக்க நாங்க வீடியோக்கு எல்லாம் அனுப்புவோம் இப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிரட்டிட்டே இருந்தாங்க. அப்போ எங்க சித்திக்கு எனக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு மரியா ஜலான் சாரை பார்க்க போனாங்க. அடுத்து அவங்க சொன்னாங்க, நிறைய இடத்துல அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு இதை வீடியோ டிலீட் ஆக்கணும் அங்கன்னுள்ள ஒரு இதில் குளச்சல் போலீஸ் ஸ்டேஷனில் போனாங்க. அங்கே போனப்போ அவங்க என்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்போ சார் தான் என்னை இலவசமாட்டு தான் அவங்க காரில் என்னை கொண்டு போய் எல்லாம் கொண்டு வந்து சேஃபாட்டு கொண்டு வரையெல்லாம் செஞ்சாங்க.
அங்கே போன பிறகு எனக்கு கவுன்சில் தருதான்னு சொல்லிட்டு ஒரு ஜூலியட் மேம் இருந்தாங்க. 3 மணிக்கு நாங்கள் அங்கே போனோம். 3 மணிக்கு நாங்கள் அங்கே போனப்போ எங்களை வெயிட் பண்ண வச்சாங்க கொஞ்சம் டைம். அப்போ எங்கள் சார் வெயிட் பண்ணி தான் இருந்தாங்க. அவங்க கூப்பிடலைன்னு உண்டு. பிறகு அவங்க வந்தாங்க, வந்துட்டு கேட்டாங்க என்ன எங்கே நடக்குது இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நடந்த இல்லை எனக்கு என்ன இங்கே மிஸ்யூஸ் பண்ணது எல்லாம் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி தருதோ. என்ன ஒரு மாதிரி அவங்க ஜூலியட் மேம்னு சொன்ன ஒரு மேம் அவங்க என்ன ஒரு மாதிரி காட்டினாங்க. ஒரு என்ன அவங்களும் பெண்ணு தான், പക്ഷേ அவங்க என்ன ஒரு மாதிரி நிற்க இங்கே நடந்தது അങ്ങനെയുള്ള രീതിയിൽ എന്നെ ചീപ്പായിട്ട് அவங்க பேச தொடங்கினாங்க. எங்கள் சார் லாயர் சார் நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போனோம். அவங்களே ஒரு மரியாதை கொடுக்காம கேஸே எடுத்து நடத்தலை. அவங்க எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணல. அவங்க கேஸே நடத்தலை. நாங்கள் நினச்சோம் அவங்கள ஒரு பெண்ணு தானே, அப்போ எனக்கு உதவி பண்ணுவாங்க അങ്ങനെ தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் எங்கள் சாரே நாங்கள் லாயர் சாரையும் அவங்க ஒரு மரியாதை ஒன்று நடத்தாம தான் எங்களை திரும்ப அனுப்பினாங்க. ஏன் மேடம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்சிடென்ட் நடந்தது கேரளாவில் தான். நான் தமிழ்நாடுதான் படித்தேன். கேரளாவுக்கு போக வேண்டிய 5 மினிட்ஸ் தான் இருக்குது. പക്ഷേ அவங்க அதுக்கு வேண்டி சிரமம் படலை. இந்த வேலை நமக்கு எதுக்கு இங்கே சொல்லிட்டு அவங்க இதுக்கு வேண்டி கஷ்டப்படாமல் அங்கே விட்டாங்க, ஹோல்டு பண்ணி வச்சாங்க. இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கிறீங்க, கன்னியாகுமரியில். இன்சிடென்ட் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில். அதாவது நீங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து 5 நிமிஷத்தில் கேரளாவுக்கு போயிட முடியும். ஸோ கேரளாவில் இருக்க அக்யூஸ்டுகளை போய் கைது பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு பெரிய அளவில் மெனக்கிட தமிழக போலீஸ் விரும்பாததுனால இதை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் உங்களை வந்து சரி நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆமாம், அப்படி தான் என் கேஸ் அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க இத்தனை நாளாக. தமிழ்நாட்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பசங்க அவங்கள கூட அவங்க குறைஞ்சபட்சம் கூப்பிட்டு விசாரிக்கலை? இல்லை, விசாரிக்கவில்லை. அவங்க அரெஸ்ட் பண்ணலை, அங்கே விட்டாங்க கேஸை. மேடம், நீங்கள் வந்து தமிழ்நாட்டு போலீஸ்கிட்டையும் போயிட்டீங்க, கேரளா போலீஸ்கிட்டையும் போயிட்டீங்க. இந்த இன்சிடெண்ட்டை 2 போலீஸும் எப்படி அணுகுனாங்கன்னு நினைக்கிறீங்க? கேரளாவில் போனப்போ அந்த உடனே அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்ட பிறகு நீங்கள் பின்ன இங்கே வர வேண்டாம், நாங்கள் உங்கள் வக்கீல் சார்கிட்ட காண்டாக்ட் பண்ணதோ இப்படின்னு சொல்லிட்டு எங்களை விட்டாங்க. உடனே அவங்க 4 அக்யூஸ்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரேப் பண்ணவங்க வந்து கேரளாக்காரங்க, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் கூட்டு போன ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பசங்க தான். தமிழ்நாட்டில் வந்து கேரளா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா அவங்களையும்? கேரளாவில் உள்ள போலீஸு தமிழ்நாட்டில் உள்ள பசங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், உங்களோட லாயர்கிட்ட நம்ம பேசிடலாம். அந்த மாணவி கீதா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேப் நடந்துருச்சு, அவங்க உங்களை அணுகுறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு சார்? நான் அந்த ஏரியாவில் இலவச சட்ட உதவி மையம் நடத்தி வரேன், அந்த ஏரியாவிலே தெரியும். அப்போது இந்த மாதிரி அந்த வீடியோ எனக்குமே வந்துச்சு, பசங்க மத்தியில் எல்லாருக்குமே அது பொதுவாக எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு, எனக்குமே வந்துச்சு. வந்ததோட நான் அந்த பில்டிங் ஓனர்கிட்ட நான் தகவல் சொன்னேன், இந்த மாதிரி இந்த ஏரியா பொண்ணு இந்த மாதிரி நடந்திருக்கு, ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா, சட்ட ரீதியான உதவி வேணும் அப்படின்னா என்னை சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க மூலமாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் அவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்து அப்புறம் நேராக வந்து ஆஃபீஸில் பேசுங்க அப்படின்னு வந்திருந்தாங்க. தமிழ்நாடு போலீஸில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அவங்க ஏன் சார் கம்ப்ளைண்ட்டை எடுக்கலன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஏன்னா வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குல்ல, அது ஐடி ஆக்டில் வரும். அதனால் அது இணையதள வெளிக்குற்ற தடுப்பு பிரிவில் தான் போகும், சைபர் கிரைமுக்கு. ஸோ அதனால் அது ஆன்லைனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட் கொடுத்தா தான் இங்கே எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு வழிமுறை வச்சுருக்கிறாங்க. உடனே ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கு நான் அக்னாலஜ்மெண்ட் எடுத்துகிட்டு நான் வந்து சைபர் கிரைம் தான் ஃபஸ்ட்டு கொடுத்து இதை ஸ்டாப் பண்ணுங்கள், வீடியோ ஸ்ப்ரெட்டிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க இல்லை பர்சனல் ஃபோனில் இருக்கிறது கூகுளில் அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணலாம், ஐபி அட்ரஸ் எடுத்து. இது வந்து பர்சனல் டு பர்சனல் வாட்ஸ்அப்பில் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்தளவு டெக்னாலஜி இன்னும் வளரலை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. சரி, அட்லீஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ண காரணமாக நாங்கள் அதை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் வச்சுருந்தேன், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்து குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையம், அப்போ அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் ஜூலியட் இருந்தாங்க, அவங்ககிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அவங்க அதை புகார் கொடுத்துட்டு மாணவியை நேராக கூட்டு வாங்க, நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னாங்க. நான் ஒரு 3 மணி போல் கூட்டு வர சொன்னாங்க. ஸோ 3 மணிக்கு கூப்பிட்டு போனால் அவங்க தனியாக பேசணும், கவுன்சிலிங் கொடுக்கணுன்னாங்க. கூப்பிட்டு போய் கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. ரொம்ப நேரம் எங்களை வெயிட் பண்ண வச்சாங்க. ஏன்னா அது மொத்தமாக வீடியோ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆனதுனால ஈஸியாக அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வர முடியாது, ரொம்ப மிக ஏழை மாணவி அது. அதனால் நான் என்னோடய காரில் நான் கொண்டு போயிருந்தேன். அவங்க தனியாக இல்லை, அவங்க சித்தி எல்லாரும் உதவிக்கு துணைக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். ரொம்ப நேரம் வரை வெயிட் பண்ணி 8 மணி வரை வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறமா சார் கூட்டிகிட்டு போயிருங்க பிள்ளையே, ஏதாவது இப்போ ஃபர்தராக இருந்தால் நாங்கள் சொல்கிறோம், எஃப்ஐஆர் பற்றி நாங்கள் உங்கள்கிட்ட நம்பர் தரோம், பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு அவங்க இவங்களை விக்டிம் பிளேம் பண்ணுற மாதிரி அவங்க வித்தியாசமாக பேசினாங்க. மேலெடுத்து ப்ரெஷர் எதுவும் போட முடியாது, எஃப்ஐஆர் தான் பண்ண முடியாது, பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அங்கே இருக்குது, நாங்கள் எப்படி அங்கே போய் அரெஸ்ட் பண்ணுறது, அதில் எங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தட்டி கழிக்கிற மாதிரி பேசினாங்க.
அப்போ பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் கேரளா அப்படிங்கிறனால அப்போ கேரளா சார் என்னது சார் இது பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸு, இவங்க தமிழ்நாடு, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாங்க சார்? அதாவது இந்த மாணவியுடைய ஏரியா வந்து நெக்ஸ்ட் வில்லேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் வில்லேஜ் அந்த கேரளா பார்டர் முடிஞ்சதுமே முதல் மீனவ கிராமம் அது. அதனால 5 நிமிஷத்தில் அங்கே இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கே இங்கே வரதெல்லாம் நேச்சுரலாக அது நடக்கிறது தான். அது அங்கே ஒரு பெரிய கடற்கரை இருக்குது. அந்த நிகழ்வு நடந்த இடம் வந்து பெரிய கடற்கரை. அது வந்து கிறிஸ்மஸ் டைமில், ஈஸ்டர் டைமில், அல்லது குடியரசு தினம் அல்லது சுதந்திர தினம், இது எல்லாமே எல்லாருமே கூடுறது, தீபாவளி இந்த மாதிரி எல்லாமே கூடுறது, பொது நிகழ்ச்சிகள் நடத்துறது, டிஜே மியூசிக் நிகழ்ச்சிகள் நடத்துறது, இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் அதிகமாக அந்த ஏரியா நடக்கும். லைக் நம்ம மெரினா பீச் மாதிரி வச்சுக்கலாம், அவ்வளவு பெருசாக இருக்காது. பட் பொதுவாக நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது எங்கள் லிமிட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் ஸ்டேட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சாங்க. ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் வந்து கேரளா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கேரளா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க தேவேர் ரெடி, இல்லை நீங்கள் கொண்டு வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு நாள் பொண்ணை கூட்டிட்டு வாங்க விசாரிக்கணும்னாங்க. கூப்பிட்டு போனோம், பார்த்து பேசிட்டு விஷயத்தெல்லாம் கேட்டு அறிஞ்சிட்டு, சரி இனிமேல் நீங்கள் வேண்டாம், நாங்கள் மீதியெல்லாம் உங்கள் லாயர்கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி என்ன தான் அப்ரோச் பண்ணாங்க. அப்போது கேரளாவில் உள்ள பசங்களை நாங்கள் இது பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஹெல்ப் வேணும் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு நாள் மிட் நைட் ஒரு 12 o'clock ஒரு அவைலபிளாக இருங்கன்னாங்க. நான் கூட என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் என்னுடைய வாகனத்தில் தான் போனேன். அங்கே உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. ஆமாம், வெரி நெக்ஸ்ட் டே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வெரி நெக்ஸ்ட் டே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒருத்தர் கடல் போயிருந்தார், ரேபிஸ்டில் ஒருத்தர் கடல் போயிருந்தார். அவரை வந்து என்னைக்கு கரைக்கு வராருன்ற மாதிரி அவருக்கு என்னைக்கு ஃபோன் ஆன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணியிருந்து, ஃபோன் ஆனதும் அவருக்கு கேரளாவில் கொல்லம் பக்கத்தில் தொழில் போயிருந்தார், கடல் தொழிலுக்கு. அவர் இங்கே ஊருக்கு வர்றதை அவங்க மொபைல் ட்ரேஸ் பண்ணி அந்த தமிழ்நாட்டு பார்டர் அவர் இறங்கும்போது அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள 2 ஸ்டூடெண்ட்ஸே அவங்க கைது பண்ணி, கேரளா போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போயிட்டாங்க நைட்டு. ஸோ அவங்களால இங்கே தமிழ்நாட்டில் வந்து கைது பண்ண முடியும்னா, தமிழ்நாடு போலீஸ் நினைச்சிருந்தா இவங்களும் அங்கே போயிட்டு கைது பண்ணியிருக்க முடியும்ல? ஆமாம், கண்டிப்பாக கைது பண்ணிக்க முடியும். அதை இவங்க செய்கிறதுக்கு அவங்க விரும்பலை. இவ்வளவு ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அங்கெல்லாம் போயின்ற மாதிரி ஒரு மாதிரி லெத்தார்ச்சிக்கு அதை விட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க நடந்ததானேன்ற மாதிரி ஒரு லெத்தார்ச்சிக்காக விட்டாங்க. நம்ம பிரஜை, நம்ம மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து வரல அப்படிங்கிறத நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன சார் நடக்குது? அந்த மாணவியை தொல்லை பண்ணுறதை நிறுத்திட்டாங்களா? அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க பொண்ணை. அதனால் கூப்பிட்டு போயிருந்தேன், நான் தான் கூப்பிட்டு போயிருந்தேன். ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அக்யூஸ்டை. அதுக்கப்புறமா மெடிக்கல் டெஸ்ட்டு கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஒரு நாள் நான் தான் கூப்பிட்டு போயிருந்தேன் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு. கூப்பிட்டு போய் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி கொண்டு விட்டோம். அந்த மாதிரி அவங்க கூப்பிடும் அப்புறமா இன் கேமரா ப்ரொசீடிங்ஸுக்கு ஒரு நாள் கோர்ட்டை கூப்பிட்டுருந்தாங்க. அப்பவும் ஜட்ஜு முன்னாடி போய் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். இப்படி எல்லாமே ப்ராப்பராக எவ்வளோ வேகமாக அதை செய்ய முடியுமோ அவ்வளோ வேகமாக நேர்த்தியாக கேரளா போலீஸ் செய்தாங்க. அதில் நான் கேரளா போலீஸை பாராட்டி தான் ஆகணும், அந்த இன்ஸ்பெக்டரையும் பாராட்டி தான் ஆகணும். அவர் ஒரு மேல் தான், பட் ரொம்ப நேர்த்தியாக எப்போவுமே அந்த பெண் போலீஸுடைய அவங்கள அவைல் பண்ணி தான் அவங்க வழியாக தான் எல்லாமே செஞ்சு முடித்தார். ஆனால் ரொம்ப ஸ்பீடாக பண்ணி வேகமாக அதை மூவ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போது 4 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருந்தாங்க. அப்புறமா 2-3 வாட்டி அவங்களுக்கு பெயில் ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா பெயில் எடுத்து பெயில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு, நெய்யாற்றங்கரை. அவங்க சொன்னாங்க, இது வந்து இப்படி மாணவி சம்மந்தமான விஷயம் அப்படிங்கிறதுனால இதை வந்து கேங் ரேப் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஹையர் ஆஃபீஸர் தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரூல் இருக்குது. அதனால் சூப்பரண்ட் தான் அதை இனிமேல் விசாரிப்பார். அதனால் அது சம்மந்தமான டாக்குமெண்டேஷன், எவிடன்சஸ் இதெல்லாம் கொண்டு இங்கே வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் அதெல்லாம் கொண்டு பிள்ளைங்க கூப்பிட்டு போனோம். போய் அங்கே விசாரணைகள் நடந்தது. பிள்ளை விசாரித்தாங்க. விசாரிச்சுட்டு 2 கேஸாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம் அப்படின்னாங்க. என்ன காரணத்துக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 பேர் கொண்டு போனது ஒன்லி செக்ஸுவல் அசால்ட், இட் வாஸ் நாட் எ ரேப். ஃபஸ்ட்டு 2 பேர் பண்ணது செக்ஸுவல் அசால்ட். அப்போ அதுக்குன்னு தனி கேஸும், அப்புறமா மற்ற ரேப்பிஸ்ட் 2 பேருக்கும் ரேப் அப்படிங்கிறதுனால அதுக்கு தனியாக செக்ஷன்ஸ் போட்டு அதையும் போட்டுட்டு அப்புறமா அவங்க மேலே ஐடி ஆக்ட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்காக அதையும் சேர்த்து போட்டாங்க. இப்போ கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. சார் இப்போ இன்சிடென்ட் நடந்து எவ்வளோ நாள் ஆயிருக்கு சார்? 2 வருஷம் இருக்கு. 2 இயர்ஸ் ஆயிடுச்சா? இன்சிடென்ட் நடக்குது, அதுக்கப்புறமா நீ எங்களை வந்து அடிக்கடி மீட் பண்ணணும் அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி இன்வைட் பண்ணுறதுலாம் நின்றுடுச்சாங்க? அந்த மாதிரி நின்றுடுச்சு. பொண்ணு ஃபோனெல்லாம் எடுக்கலை, அவங்க கையிலையும் ஃபோன் எல்லாம் எடுக்கலை, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அவங்க யாரையுமே காண்டாக்ட் பண்ணுறதில்ல, நானுமே அவங்கள காண்டாக்ட் பண்ணதில்லை, என்னையுமே அவங்க காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. 2 இயர்ஸ் ஆயிடுச்சு இன்சிடென்ட் நடந்து, இப்போ வரைக்கும் எந்த தொல்லையும் பொண்ணுக்கு இல்லை? இப்போ எதுவுமே இல்லை. ஏன்னா பொண்ணு வந்து உலகத்தை விட்டே ஒதுங்கிட்ட மாதிரி மொத்தமாக எல்லா விதமான தொலைத்தொடர்பு சாதனங்கள்லேருந்து அவங்க விலகி இருந்துட்டாங்க.
வீட்டோட சொல்லப்போனால் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வீட்டிலே இருந்துட்டாங்க அவங்க. ஒருவேளை அரெஸ்ட் பண்ணாட்டி இன்னும் அவங்க தொடர்ந்து தொல்லைகள் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஆமாம் அரெஸ்ட் பண்ணலைன்னா தொல்லைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ அவங்க மாணவி படிப்பை கண்டினியூ பண்ணுறாங்களா? அவங்களோட நிலைமை என்னங்க சார்? இல்லை, எனக்கு நான் இலவச சட்ட உதவியை நடத்தி வரேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எனக்கு மாணவிகளுக்கு இந்த நீதி வாங்கி கொடுக்கறது அதோட நான் நிறுத்துறது இல்லை, அவங்களுக்கு ரிஹாபிலிட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுமே என்னுடைய ஒரு ஆர்வம் அதில். ஸோ இந்த படிப்பையாவது அட்லீஸ்ட் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாணவி படித்த கல்லூரி அப்ரோச் பண்ணோம். அது கிறிஸ்தவ பாதிரியார்கள் நடத்துகிறது தான். இதுவும் கிறிஸ்தவ பொண்ணு தான், நானும் கிறிஸ்தவன் தான். அது சம்மந்தமாக சரி நம்ம மாணவி அப்படிங்கிற ஒரு இதில், அது இல்லாமல் அந்த கல்லூரி மீனவர்களுக்காக நடத்தக்கூடிய கல்லூரி. ஸோ இது மீனவ பொண்ணு தான் அப்படிங்கிறதுனால நான் சரி ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ண நேரம் அவங்க இப்படி நம்ம கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவிக்கு நம்ம கல்லூரியில் படிக்கிற இன்னும் 2 மாணவர்களுடைய துணையோட இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு விதமான குற்ற உணர்ச்சியோ அல்லது பொறுப்புணர்ச்சியோ இல்லாமல் அவங்க யாரோ எங்கேயோ நடந்த மாதிரி இருந்தாட்டா இந்த பிள்ளையை காண்டாக்ட் பண்ணவோ, ஏன் இப்படி நடந்தது, எது நடந்தது, நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணும், நாங்கள் என்ன உதவி பண்ணணும், இந்த படிப்பை அட்லீஸ்ட் முடிக்கிறதுக்கு இன்னும் 1 இயர் தான், இதை முடிக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நேர்மறையான எந்த விதமான ஆக்ஷன்ஸும் நடவடிக்கை அவங்க எடுக்கலை. அது எனக்கு வேடிக்கையாக இருந்தது. அதனால் நான் கல்லூரி நிர்வாகத்தை காண்டாக்ட் பண்ணேன். அதுக்கு அவர் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ண முடியும், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு ரொம்ப ரூல்ஸ் பேசினார். நான் உடனடியாக அது மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி கீழே தான் வரும், திருநெல்வேலி. நான் அங்கே எழுதியிருந்தேன், லெட்டர் எழுதியிருந்தேன் எல்லாமே விவரமாக. அது ரெஜிஸ்ட்ராருக்கு, எக்ஸாமினேஷன் கண்ட்ரோலருக்கு, அப்புறம் துணைவேந்தருக்கும் எழுதியிருந்தேன், வைஸ் சான்சலருக்கும். அவங்க அதை பார்த்துட்டு நீங்கள் கல்லூரி வேறு காலேஜுக்கு படிக்கிறீங்க, ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் கட்டி இவ்வளவு பண்ணணுன்ட்டு அதுக்கு ரூல்ஸை தான், அந்த ரூல்ஸ் நெட்லேயே இருக்குது, அந்த ரூல்ஸை அப்படியே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்களே தவிர இதுக்காக தனியாக மீட்டிங் போட்டு ஒரு ரேப் விக்டிம் இவங்களை எப்படி இது பண்ணிட்டு ஒரு கல்லூரி வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு, அடுத்த வாழ்க்கைக்கு அது போகிறதுக்கு, இல்லை மேற்படிப்பு படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு, ஏன்னா ஏற்கனவே மாணவி சொன்ன மாதிரி அவங்களுக்கு பார்த்த அலையன்ஸ் மாறிடுச்சு. அப்போ இனிமேல் திடீர்னு இதை ஈஸியாக இன்னொரு லைஃப்பை செட்டில் பண்ணுறதோ அல்லது இன்னொரு அலையன்ஸ் பார்த்து குடும்ப வாழ்க்கை வாழ்கிறதுக்கோ இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் அதனால் இவங்க படிப்பு மூலமாவது ஒரு வழிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி உதவி செய்வாங்கன்னு பார்த்தா அதுவுமே யூனிவர்சிட்டி சார்பாக அது தரல, யாருமே உதவி செய்யலை. குறைஞ்சபட்சம் அந்த மாணவர்களை காலேஜை விட்டு தூக்குனாங்களா? அந்த பசங்களோட நிலைமை என்ன சார்? அந்த 2 பேரையும் காலேஜில் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமா விக்டிம் காம்பன்சேஷன் பொதுவாகவே கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் தாமாகவே அந்த ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கோர்ட்டில் இது பண்ணுவார். அவங்க விக்டிம் காம்பன்சேஷன், அந்த இன்டரிம் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. நமக்கு இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணாங்கன்னா நம்ம தானே பண்ணோம், அங்கேயுமே வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி இவங்களும் பண்ணுவாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதை அவங்க வழியாக ஐஓ ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. எந்த விதமான காம்பன்சேஷனோ எதுவுமே இந்த பிள்ளைக்கு கிடைக்கல. படிப்பதற்காக ஏற்கனவே ஏழை மாணவியின் கிராமத்தை சேர்ந்தோம், நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். எந்த விதமான நிதி உதவி எதுவுமே அந்த பிள்ளைக்கு கிடைக்கல. அதுக்குமே நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம். சார், இப்போ இது இன்சிடென்ட் நடந்தது கேரளா தான்ற அடிப்படையில் இப்போ அவங்க தானே சார் கொடுத்துருக்கணும், இன்னொன்று இங்கே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை. இது நல்ல கேள்வி. ஆனால் the state has to own its own citizen இல்லையா? இப்போ அது தமிழ்நாட்டு மாணவி. இப்போது பஞ்சாபில் போனாங்க, நம்ம மாணவிகள் பஞ்சாபில் போனாங்க, அங்கே ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் அங்கே தானே நடந்தது, அவங்க பார்த்துப்பாங்கன்னு இருக்க முடியாதுல்ல. நம்ம எல்லாம் வெகுண்டு எழுறோம்ல, தமிழ்நாட்டு மாணவிகள் இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு நம்ம எல்லாம் வெகுண்டு எழுறோம்ல. அதே மாதிரி இங்கே நடந்த சம்பவம் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் கேரளாவாக இருந்தாலுமே நடந்த அந்த அநீதி அல்லது கொடுமை இழைக்கப்பட்டது நம்ம தமிழ்நாட்டு மாணவிக்கு அப்படிங்கிற ஒரு ஓன் ஃபீலிங் வரணும், ஓன் பண்ணணும்ல நம்ம. அதனால இது ஏன் அவங்க கொடுக்கல, ஏன் கொடுக்காம இருக்கிறாங்க, இது ஏன் டிலே ஆகுது, இதை வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத அட்லீஸ்ட் நம்ம லீகல் எய்டா அல்லது இங்கே உள்ளவங்களாவது நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்ல. ஸோ இப்போ என்ன சார் எதிர்பார்க்குறீங்க? அட்லீஸ்ட் மாணவியுடைய படிப்பை முடிக்கிறதுக்காக தான் நான் போன இன்டர்வியூவில் நான் இதை பற்றி பேசியிருந்தேன். இந்த மாதிரி எங்கள் மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெறுது அப்படின்ட்டு. சவுக்கு மீடியா முன் வந்தீங்க, நாங்கள் உதவி செய்கிறதுக்கு முன் வரோம் அப்படின்ற மாதிரி முன் வந்தீங்க. மாணவி படிப்புக்கு நாங்கள் உதவி செய்கிறோன்னு வந்தீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் அதை செய்ய தான் செய்கிறீங்க. ஆனால் இது நம்ம இண்டிவிஜுவலாக யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் இது இந்த மாணவிக்கு மட்டும் இல்லை நான் பேசுகிறது, எல்லா பாதிக்கப்பட்ட மாணவிகள் சார்பாகவும் நான் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி எனக்கு அன்றைக்கி இந்த 2 இன்சிடெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி அப்புறமா இந்த பாலியல் வழக்கு, இந்த 2லேயுமே நான் தொடர்பு பண்ணதுனால ஒரு மீடியாவுடைய கான்டாக்ட் கிடச்சி, நான் உங்கள் மூலமாக ஒரு உதவி கிடச்சி இந்த மாணவிக்கு ஒரு ரிஹாபிலிட்டேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க.
இந்த மாதிரி யாருமே இல்லாத மாணவிகளுடைய நிலைமை என்னவா இருக்கும்? இதே மாதிரி வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்து அவங்க வாழ்க்கையை அழிக்க தான் செய்வாங்களே தவிர, இப்படி என்ன நடந்தது, வெளி உலகத்தில் நான் முகம் காட்ட முடியாது, யார் முன்னாடி நான் முழிக்க முடியாதுன்றதுனால தன்னையே அதை அடக்கி ஒரு சிறைவாசம் ஆழ்வாங்களே தவிர, இந்த மாதிரி யாரும் முன் வரதுக்கு இது பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க சார்பாகவும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பெண் அமைப்புகள் நிறைய இருக்குது, பெண்களுக்கு உதவி செய்கிற அமைப்புகள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்குது, சமூக நலத்துறை இருக்குது. இந்த சமூக நலத்துறை இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்திருக்கலாம். இல்லாட்டி அந்த பெண் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட நம்ம காண்டாக்ட் பண்ண சொல்கிறோம், அவங்க வந்து சமூக நலத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். சமூக நலத்துறை வந்து இந்த பொண்ணை அப்ரோச் பண்ணியிருக்கலாம், இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாம், இவங்களை கூப்பிட்டுட்டு என்ன நடக்கலை, ஏன் உங்களுக்கு இது கிடைக்கலன்ட்டு இவங்க கேரளா கவர்மெண்ட்டோட தொடர்பு வச்சுருக்கலாம். அதுக்கான மீடியம்ஸு, அதுக்கான அதிகாரம், அதுக்கான கேட்கக்கூடிய அந்த வாய்ஸ் ஆஃப் இந்த கேர்ள் வந்து நம்ம சமூக நலத்துறையாக தான் இருக்கணுமே தவிர, வேற இப்படி நாங்கள் வரவங்க போகிறவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு வரமாட்டாங்கல்ல மேம். இந்த பொண்ணு கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணுமோ, இவங்க இந்த இடத்துக்கு போகாமல் இருந்திருந்தா, இவ்வளோ இன்னசென்ட்னு நான் புரிஞ்சுக்கிறேன், போகாமல் இருந்திருந்தா இது நடக்காமலே இருந்திருக்குமோ? இல்லை, இன்சிடெண்ட் இன்னசென்ட் அப்படிங்கிறத விட நம்ம கல்ச்சர் பேக்ரவுண்டே நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நீங்கள் பேசுகிறது சென்னை சென்னையில் 2 பசங்க 4 பொண்ணுங்க சேர்ந்து போகிறத ஆச்சரியமாக பார்க்க மாட்டாங்க. இதே மாதிரி கிராமத்தில் அப்படி போக முடியாது. இப்போ 2 பசங்க கூட 3 பொண்ணுங்க போனான்னா பொண்ணுங்கள ஆண்கள் இப்படி சேர்ந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. பொண்ணுங்க கிளாஸ் ரூமில் பசங்களோட சேர்ந்து உட்கார்ந்து கிளாஸ் கவனிக்கிறதோ அசைன்மெண்ட் பண்ணுறதோ இதெல்லாம் சென்னையில் பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் சில கிராமங்களில் இன்னமும் பெண்கள் தனி ஆண்கள் தனியாகவே இருந்து இப்படி தான் இருக்கணும், பெண்கள் ஆண்கிட்ட பேசக்கூடாது, மாறி நம்பர் ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற கலாச்சார பேக்ரவுண்ட் இருக்குது. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அம்மா இல்லை திருமண நாள் இதுக்கெல்லாம் சேர்ந்து போகிறது வாரதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம்தான். அதனால நீங்கள் அந்த ரீதியில் நீங்கள் இதை புரிஞ்சு விட்டீங்கன்னா இது இன்னசென்ட்டாக போனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பெண் தோழிகள் இல்லாமல் ஒரு ஆண் நண்பர்கள் கூப்பிட்டாங்க அப்படின்னு போன ஒரு பெண் தோழிகள் இல்லாமல் அப்படின்றத விட பெண் தோழிகள் இருக்கிறாங்கிறத சொல்லி ஏமாற்றி கூப்பிடப்பட்டதானே தவிர, அது ஒரு ட்ரஸ்ட் பிரேக்கிங் தான் நம்ம சொல்ல முடியும். சரி இவங்க தானே, சரி நம்ம பசங்க அங்கே பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, அப்போ நம்மளும் போனால் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் போனது தானே தவிர, ஏமாற்றப்பட்டது தானே தவிர, மற்றபடி இதை இன்னசென்ட்டாக போனாங்க அப்படின்னா இதை நான் என்னால் அது புரிஞ்சு கொள்ள முடியலை. ஸோ கவர்மெண்ட் கிட்ட இருந்து நீங்கள் உதவி கேட்குறீங்க சார்? ஆமாம், பிள்ளைங்க அந்த நம்முடைய அட்லீஸ்ட் நம்முடைய சமூக நலத்துறை இந்த வீடியோ மூலமாக அவங்க பார்த்தாங்கன்னா நம்ம சமூக நலத்துறை முன் வந்து பிள்ளையை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஏன் கிடைக்கல, ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டிஎல்எஸ்லேருந்து ஏன் தரல அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே உள்ள சமூக நலத்தை அப்ரோச் பண்ணி விக்டிம் காம்பன்சேஷனை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் செய்யணும். நானும் ரொம்ப முறை அப்ரோச் பண்ணிட்டேன், அவங்க கொடுக்கல. அட்லீஸ்ட் அந்த ஐஓ வந்து அந்த கேரளா நெய்யாநகருடைய போலீஸ் சூப்பரண்டென்ட் ஐஓ வந்து இதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். நானும் பல முறை காண்டாக்ட் பண்ணிட்டேன், நானும் பல முறை போயிட்டேன், அங்கே எந்த விதமான பலனையும் தரல. ஏன்னா அதுக்கான ரைட் என்கிட்ட இல்லை, அதை துணிஞ்சு கேட்கறதுக்கான ரைட் என்கிட்ட இல்லை. அதுக்கு நம்மளுடைய அதிகாரம் இது மூலமாக எங்களுடைய மாவட்ட கலெக்டர் அழகு மீனா அவங்களும் இதன் மூலமாக பார்த்தாங்கன்னா அவங்க அப்போ எஸ்பி கட்டாயம் தெரிஞ்சால் செய்வார். ஆனால் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு சம்மந்தமாக விசாரணைகள் வந்ததுனால எனக்கு நேஷனல் உமன் கமிஷனில் கொஞ்சம் காண்டாக்ட் கிடச்சிது. அது சம்மந்தமாக போயிருந்தேன். அப்போ நேராக வாங்கினாங்க. நான் இந்த மாணவியுடைய டீட்டெயிலாம் கொண்டு எஃப்ஐஆர் டீட்டெயில் எல்லாமே கொண்டு போயிருந்தேன். நான் நேராகவே போனேன், டெல்லிக்கு போய் விஷயங்களை சப்மிட் பண்ணியிருந்தேன். உடனடியாக வித்தின் 1 வீக் வந்து அவங்க உடனே எங்கள் மாவட்ட எஸ்பி டைரக்ட் பண்ணி அங்கேயும் என்னை கூப்பிட்டு என்ன வேணும், என்ன உதவி வேணும்னு கேட்டாங்க. இப்போ தான் அவங்க மாணவி அங்கே எங்கேயாவது காலேஜில் படிக்க வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அது அவுட் ஆஃப் வே அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணாங்க. மதியழகன் சார்னு நினைக்கிறேன், ஏடிஎஸ்பி, நல்ல கார்டியலாக பேசினாங்க, நல்லா இது பண்ணாங்க. ஆனால் அது தொடர்ந்து அது ஒரு நல்ல மூவில் போகலை. ஆனால் விக்டிம் காம்பன்சேஷன் அதெல்லாம் நீங்கள் அங்கே தான் கேட்கணும், நாங்கள் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்களும் கை வச்சுட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் நடந்துருச்சு. ஆனால் அதை தொடர்ந்து அந்த மாணவியை பல இடங்களில் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் நம்ம பார்க்க முடியுது. பட் அவங்களோட கூடவே நின்று இவ்வளோ நாள் பயணம் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு நேர்ந்த தொல்லைகளை எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். கீதா, அன்ஃபார்ச்சுனேட் ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு, ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. மிகப்பெரிய தொல்லைகளை வந்து நீங்கள் தாண்டி போல்டாக இந்த இடத்துல வந்து உக்காந்துருக்கீங்க, அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் நான் லாயர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் ட்ரஸ்ட்டு உடஞ்ச இடம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தோணுதா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அந்த டைமு. எனக்கு அந்த டைமு புரியலை ஒன்றும். ஆனால் அதுக்காக கொடுத்த விலை மன உளைச்சல் ரொம்ப பெருசு இல்லை? இப்போ என்ன மேடம் எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ எனக்கு எங்கள் வக்கீல் சார் மூலமாக எனக்கு சவுக் மீடியாவில் படிக்கிறதுக்குள்ள ஏற்பாடு அவங்க பண்ணியிருக்காங்க.
இப்போ எனக்கு காம்பன்சேஷன் கிடைக்கணும். அவங்க ஏதாச்சும் எனக்கு உதவி செஞ்சால் நான் படித்ததுக்கு எனக்கு உதவி ஆகும் இல்லையே, ஹெல்ப் ஆகும் நான் படித்ததுக்கு. இதை மாதிரியான அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். இதில் இருந்தெல்லாம் நம்ம சரி பண்ணி தான் எவால்வ் ஆகி நம்ம அடுத்த கட்டத்துக்கு வர முடியும். ஸோ இப்போ நீங்கள் இன்னமும் படிச்சிங்கன்னா இதே போல் சமூகத்தில் நிறைய சிக்கல்களை சந்திக்கிறவங்களுக்கு உதவ வசதியாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா படிக்கணும். நீங்கள் இந்த அளவுக்கு போல்டாக இருக்கிறதே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியாது, நம்ம நம்பி தான் ஒரு இடத்துக்கு போகிறோம். நம்ம ஒரு இன்னசென்ட்டாக இருந்தோம். நம்ம சிறு பிள்ளைகள்லேருந்து வளரும் போது இன்னசென்ட்டாக ஒரு இடத்துக்கு போனது வாழ்க்கையை மாற்றி போட்டுருச்சு. ஆனாலும் அதை கடந்து வந்து இவ்வளோ தூரம் உட்காந்துருக்கீங்க, இதுவே பெரிய விஷயந்தான். ஸோ நல்லபடியாக படிங்க. இதே மாதிரி ஃப்யூச்சரில் நல்லா படித்து, எனக்கே கஷ்டமாக இருக்குது, படித்து ஸோ அன்ப்ரிவிலேஜாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் உதவி பண்ணுவீங்க. அதுக்கு தான் உங்களை யூனிவர்ஸ் தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களால் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி மேடம். எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் நடந்துருச்சு. ஆனால் அதற்கப்புறமா காவல்துறையோட அணுகுமுறை அப்படிங்கிறது மிகவும் வருத்தம் அளிக்குது. எனவே சவுக்கு மீடியா இந்த சம்பவத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறமா தமிழக அரசும் கேரள அரசும் இணைந்து அந்த பெண்ணுக்கு கல்விக்கு உதவி பண்ணணும், நீதி கிடைக்கிறதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.